சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 6ஆம் வகுப்பு முதல் 3வது மொழி கட்டாயம் என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். 3வது மொழி கட்டாயம் என்பது இந்தியை திணிக்கும் முயற்சி என அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இந்திய மொழிகளை ஊக்குவிக்கிறோம் என்ற போர்வையில் இந்தியாவின் செழுமையான மற்றும் பன்மைத்துவம் நிறைந்த மொழி பாரம்பரியத்தை திட்டமிட்டு ஒதுக்கி இந்திக்கு முன்னுரிமை அளித்து மையப்படுத்தும் செயலை அரசியல் நோக்கத்துடன் பாஜக தலைமையிலான என்டிஏ அரசு தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக கூறியுள்ளார். ஹிந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அல்லது வங்கம், மராத்தி உள்ளிட்ட மொழிகளை கட்டாயமாக படிப்பார்களா என கேள்வி எழுப்பியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் அதன் என்டிஏ கூட்டணி கட்சிகளும் இந்த திணிப்பை ஏற்றுக்கொள்கின்றனரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நமது மாணவர்களின் எதிர்காலம், அடையாளம் மற்றும் உரிமைகளுக்காக ஒரே ஒரு முறையாவது முதுகெலும்போடு எதிர்ப்பார்களா என்று வினவியுள்ளார்.